Welcome to our channel Exam Titans. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குரூப் 4க்கான நியூ சிலபஸ் பற்றி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 7 ஸ்டெப் பற்றி பார்த்துடலாம். இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் சரி, இப்போ புதுசாக படிக்க வர்றவங்களும் சரி, எப்படி ஒரே அட்டம்ப்டில் நம்ம ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணலாம், இல்லை இதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தவங்க எதுக்கு நமக்கு அடிக்கடி நம்ம ஒவ்வொரு எக்ஸாமையும் விட்டுக்கிட்டு இருக்கோம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த 7 ஒரு ஸ்டெப்பில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் அனலைசிஸ். அதில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமுக்குமே கொடுத்துருக்க சிலபஸை ஃபஸ்ட்டு என்ன சிலபஸில் இருக்குது, எந்த பார்ட்டை நம்ம முக்கியமாக படிக்கணும், எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எல்லாமே பார்த்துக்கிறது தான் சிலபஸ் அனலைசிஸ். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் யுவர் மெட்டீரியல். இதுதான் பார்த்தீங்கன்னா அதிக பேர் நிறைய நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடியது இதுதான். சிலபஸில் இருக்க டாப்பிக்கை மட்டும் பார்க்காம நம்ம ஸ்கூல் புக்குன்னு சொன்னதுனால எல்லாருமே பார்ப்போம். அப்படிங்கிறதுனால எந்த புக்கை கிடைச்சாலும் எடுத்து உட்காந்து படிப்போம். சிலபஸில் இருக்கானே நம்ம பார்க்காம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இதில் நம்ம நிறையா தப்பு பண்ணுவோம். அப்புறம் இந்த கலெக்ட் யுவர் மெட்டீரியலில் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுக்கே நம்ம அதிகமான டைம் எடுத்துக்கிறோம். இந்த மெட்டீரியல் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை அது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை இந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா, இதே யோசிக்கிட்டோமா. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். 6th to 12th வரைக்கும் இருக்க புக்ஸில் நமக்கு சிலபஸில் எந்தெந்த டாப்பிக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு சோர்ஸ் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கலெக்டிவ் ஒரு மெட்டீரியலில் ஸ்கூல் புக்ஸ் தான். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியல் போகணுன்னாலும் போய்க்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்டடி பிளான். ப்ராப்பர் ஸ்டடி பிளான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்க வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, வீட்டிலேருந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நமக்கு தகுந்து நம்ம கரெக்டான ஒரு பிளானை போட்டோம்னா தான் எது முடிச்சிருக்கோம், அடுத்த டாபிக் நம்ம என்ன படிக்கணும், இது வரைக்கும் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எதுக்கு நம்ம இன்னும் இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதால நமக்கு அப்போ தான் கரெக்டான ஒரு ஸ்டடி பிளான் போட்டால் தான் அதை கொண்டு போக முடியும். ஸோ மூணாவது நம்மளோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான். நாலாவது பார்த்தீங்கன்னா ரிவிஷன். சரி சார், ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிட்டோம், ஸ்டடி பிளான் படி, அதுக்கடுத்து நான் அப்படியே டெஸ்ட்டு போட்டுடலாமா அப்படி நிறையா பேர் பண்ணுவோம். அதுதான் தப்பு. ஒரு பாடம் இல்லை ஒரு யூனிட்டில் ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிடணும். ஒரு 2 டைம் அது ரீட் பண்ணிவிட்டு திரும்ப அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் தான் ரொம்ப முக்கியமானது இதில். ஏன்னா நம்ம ஹேண்ட் ரிட்டனில் எழுதும்போது நம்ம எழுதுகிற அந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். எந்தெந்த பாயிண்ட்ஸ் எங்கே எழுதணும், எதுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு அங்கே தான் தெரியும். ஸோ அதை எடுத்துகிட்டு திரும்ப அதை ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு போனோம்னா அதுதான் முழுமையாக இருக்கும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு பாடமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதை முடிச்சுட்டு 5ஆவதாக நம்ம டெஸ்ட்டுக்கு போகணும். டெஸ்ட்டு தான் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஒரு சில கொஸ்டின்லாம் நம்ம ஈஸி நினச்சிட்டு போவோம், ஆனால் அந்த இடத்துல அப்ரோச் பண்ணும்போது அதை தப்பாக பண்ணுவோம். ஸோ நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் தான் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 5 ஸ்டெப்புமே முடிச்சாச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் கரெக்ஷன். இந்த 7 ஸ்டெப்லையுமே முக்கியமான ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் கரெக்ஷனில் தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி போய்கிட்டு தான் இருப்போம் காம்படிஷனில். என்ன சார் மிஸ்டேக் கரெக்ஷன்? இப்போ ஒரு கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணும்போது தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், ஆனால் டக்குன்னு அதை பார்த்துட்டு ஆகா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அப்படிங்கிறதால ஈஸியாக போய் தப்பான ஆன்சரை போட்டுரும். எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டினில் எல்லாம் வாசிச்சுட்டு கடைசியில் அது எதிர்ச்சொல் இல்லை எதிர்ச்சொல் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையை நம்ம முழுமையாக வாசிக்காமல் தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணிடுவோம். அந்த மாதிரி மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எதனால் அதை தப்பு பண்ணோம், தெரிஞ்ச கொஸ்டினை பண்ணியிருக்கோமா, இல்லை இது நம்ம படிக்கவே இல்லை, இது எங்கேருந்து வந்திருக்குனே தெரியல அப்படிங்கிற கொஸ்டினை, சரி இந்த கொஸ்டின் வந்துருச்சு, இந்த பாட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம இந்த மிஸ்டேக் கரெக்ஷன் போர்ஷனில் டைமை செலவு பண்ணுறோமோ அதுதான் காம்படிஷனில் நம்மளை முன்னாடி கொண்டு போகும். இந்த ஒரு 6 ஸ்டெப்பையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாமையும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். 7வது சக்ஸஸ் தான். 6 ஸ்டெப்பையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா. இப்போ நம்ம பார்த்த இந்த 7 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த சிலபஸ் அனாலிசிஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இப்போது குரூப் 4க்கு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க இந்த வருஷத்துக்கான எக்ஸாமுக்கானது. அதில் என்ன சார் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க போகலாம். மொத்தம் நமக்கு 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 200 கொஸ்டின் 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது பகுதி ஆளை பார்த்தீங்கன்னா பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பொது அறிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பொது அறிவியல். பொது அறிவியலில் வந்து 5 கேள்விகள். இப்போ என்ன சார் போன டைமுக்கு இந்த டைமுக்கு என்ன வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த போர்ஷன்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், 10 கொஸ்டின் வருமா இல்லை 5 கொஸ்டின் வருமா, எது நமக்கு எவ்வளோ வரும் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் இவ்வளோ தான் கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்கூலில் வந்து கேட்குற மாதிரி ப்ளூ பிரிண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ பொது அறிவியலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 5 கொஸ்டின் தான். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது அறிவியல்லே நமக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு கொடுத்துருப்பாங்க. இது 3லேயுமே ஒவ்வொன்றிலையும் மினிமம் ஒரு 5 கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு படிக்க போகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் முக்கியமான வந்து புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கண்டென்ட்டு, மேலோட்டமான முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப டீப்பாக படிக்கணுங்கிறது இதில் அவசியம் கிடையாது. அடுத்து செகண்ட் யூனிட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியியல். புவியியல்லையும் சேம் அதே தான். 5 கொஸ்டின் தான் இந்த டைமு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புவியியலில் மினிமம் வந்து ஒரு 7 கொஸ்டினாவது கேட்பாங்க. இந்த டைம் கொடுத்துருக்கிறது வந்து 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிக அளவுலாம் கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு 10th வரைக்கும் இருக்க புக்குகளே போதுமான அளவாக தான் இருக்கும். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொடுத்துருக்கு. அதில் முக்கியமான சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு நடப்பு நிகழ்வுன்னு தனியாக ஒரு போர்ஷனே வச்சு ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ல இருக்க 5 யூனிட்ஸ்லேயுமே வந்து கடைசி ஒரு பாயிண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத ஒவ்வொரு இதுலேயுமே வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து இதில் ரிலேட் பண்ணி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்க ஈவெண்ட்லேருந்து தான் வந்து நமக்கு ஜாகிரஃபியில் இருந்தோ இல்லை பாலிட்டியில் இருந்தோ இல்லை வந்து சயின்ஸில் இருந்தோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்கான 1-2 கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நடப்பு நிகழ்வுகள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இதில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்ன இது வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்னு சேர்த்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நமக்கு 10 கொஸ்டின் கிட்ட தான் வரும். சேம் நமக்கு இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஹிஸ்ட்ரிலாம் பொறுத்த வரைக்கும். போன டைம் கேட்டதை விட இந்த டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியர்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்திய வரலாறு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய வரலாறு மற்றும் தேசிய மறுமலர்ச்சி இயக்கம், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்த மாதிரி ஐஎன்எம் ரிலேட்டடாகவும் நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய தலைவர்களை பற்றி தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வர கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்களை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதில் முக்கியமாக தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா இவர்களை பற்றிலாம் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அந்த பாட்டை நம்ம முக்கியமாக படிச்சுக்கிறணும். 4வது யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல். இந்திய ஆட்சியலில் வந்து மினிமம் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ளூ பிரிண்டில் கொடுத்தது நமக்கு 15 கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் எப்போவுமே நமக்கு மினிமம் 15 கொஸ்டினாவது கேட்டிருப்பாங்க. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நம்ம ஸ்கூல் புக் மட்டுமே போதுமானது. 6th to 12th வரைக்கும் இருக்க புக்கு இனாஃப் தான். அதுக்கு வேறு எதுவும் படிக்கிறதுக்கான கண்டென்ட்லாம் எதுவும் இருக்காது. முக்கியமான சோர்ஸுக்கு ஒரு சிலது மட்டும் வெளி சோர்ஸும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா இந்த மாதிரி டாபிக் கொஞ்சம் வெளியில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லாமே போதுமான தகவல் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த நடப்பு நிகழ்வுகள். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நடப்பு நிகழ்வுகளை பேஸ் பண்ணி மினிமம் 2 கொஸ்டினாவது கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன ஆர்டிக்கல், நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கோம், அது என்ன ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதை ரிலேட் பண்ணி கேட்குறதுக்கான வாய்ப்பும் இதில் நிறையா இருக்குது. அடுத்தது யூனிட் 5. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான போர்ஷன். நம்ம பொருளாதாரத்தையும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு போர்ஷன் தான் இது. இதுக்கு தான் நமக்கு ஜிஎஸ்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய போர்ஷன். யூனிட் 5ல் இந்திய பொருளாதாரத்தான முன்னாடி வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ்னு தனியாக ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகத்திலே அதை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள், 5 ஆண்டு 5 இயர் பிளான்ஸை பற்றி படிக்கணும். அப்புறம் வந்து நம்ம திட்டக்குழு, நிதி ஆயோக் இந்த மாதிரி இதை படிக்க வேண்டியதாக இருக்கும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். மிச்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இது எல்லாமேவும் நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இருக்கதையும்
அதிகமாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் நடப்பு நிகழ்வுகள்லேருந்து மினிமம் ஒரு 5 கொஸ்டினாவது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்கீம்ஸு இல்லை இப்போ எவ்வளோ வந்து ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்க்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீசெண்டாக நடந்த போன குரூப் ஒரு எக்ஸாமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதே மாதிரி அமௌண்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, இந்த பிரிவினருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க நிதி இதில் இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப முக்கியம். 6வது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 20 கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 5வது இதுவும் 6வது யூனிட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதில் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள், மதசார்பற்ற தன்மையுள்ள இலக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட கலாச்சாரம் பேஸ் பண்ணி இருக்கும். தமிழ் சமுதாயத்தில் வந்து இப்போ இந்த நம்ம கீழடியில் இருக்க நிகழ்வுகள், இப்போ எங்கெங்கே வந்து தொல்லியல் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து எங்கெங்கே ஆய்வு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம். அப்புறம் நம்ம வந்து திருக்குறளை பற்றி இதெல்லாம் தமிழ் கொஸ்டினும் கொஞ்சம் இதில் ரிலேட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். திருக்குறளில் கொடுத்துருக்க விஷயம் இந்த மாதிரி இதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கும். ரீசனிங்கில் வந்து மினிமம் ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இவ்வளோ தான் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு வந்து முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 10 கொஸ்டின் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, ஒரு 6 டாபிக் மட்டும் புதுசாக சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி மேக்ஸ் கிளாஸ் சார் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமான அளவாக தான் இருக்கும். திறனறிவுக்கு சரி, ரீசனிங்குமே சரி. ரயில்வே கிளாஸ் போய்கிட்டு இருக்கும். அதையும் பார்த்தீங்கனாலே போதுமான அளவாக தான் இருக்கும். அதுக்கான ஐக்கான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஆட் பண்ணிடுறோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸ் ரீசனிங்க்கு. பகுதி ஈல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தமிழ் நமக்கு லாங்குவேஜ் பேப்பர். எலிஜிபிளுக்கும் நமக்கு இதுதான் ஸ்கோரிங் ஏரியாவும் இதாக தான் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க இந்த 200 கொஸ்டினில் தமிழ் மட்டுமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஈ மட்டும்தான். பகுதி ஈல 100 கொஸ்டின். மொத்தம் எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா 7 யூனிட்ஸ் தமிழை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இலக்கணம் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள். இந்த இலக்கணத்தில் மொத்தம் 2 தான் கொடுத்துருக்காங்க நமக்கு, எழுத்து மற்றும் சொல். இந்த 2 டாப்பிக்கில் இருந்து தான் 25 கொஸ்டின் வருது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இந்த மாதிரி பேசிக்கானதாக தான் இருக்கும். இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க புக் பேக் கொஸ்டின், மற்ற உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம செய்யுள்ள இருக்க இலக்கண குறிப்பு, இந்த மாதிரி இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதுமான அளவாக இருக்கும். செகண்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லகராதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல் பற்றி அதுலேருந்து என்னென்ன பேஸ் வருமோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எதிர் சொல்லை எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 8th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க பேசிக்கானது. அதை முக்கியமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. எதிர் சொல்லு, ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசை சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்க இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்தந்த கிளாஸ் பார்க்கும்போது ப்ரீஃபாக பார்த்துடலாம் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியுமே. இப்போ வந்து மேலோட்டமாக என்னென்ன டாப்பிக்கில் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, என்னென்ன மார்க்ஸ் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி புக் பேக்கில் கொடுத்துருக்க அந்த கொஸ்டினாக தான் இருக்கும். அடுத்தது அழகு 4 கலைச்சொற்கள். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் கேட்குறாங்க கலைச்சொற்கள். இப்போ புதுசாக கொடுத்துருக்க சமச்சீர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ், இங்கிலீஷ் அந்த வேர்டெலாம் கொடுத்துருப்பாங்க 6th to 12th வரைக்கும். ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வார்த்தை, ஒரு 7-8 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக படிக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த 10th புக்லேயும் சரி, 11th 12th பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிறமொழி சொற்கள், அரபு சொற்கள், இந்த மற்ற சொற்கள்லாம் வந்து நிறையா வந்து நம்ம கலைச்சொற்களாக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இது எல்லாமே நம்ம பின்னாடி வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்கும்போது அதுக்கான பிடிஎஃபோட சேர்த்து பார்த்துடலாம். அடுத்தது யூனிட் 5 வந்து வாசித்தல். இது வந்து எல்லாரும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா தான். 15 கொஸ்டின் கேட்குறாங்க.
கொடுக்கப்பட்ட அந்த பேராகிராஃப்ல இருந்து அப்படி என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. 5 கொஸ்டின் கேட்குறாங்க டிரான்ஸ்லேஷனுக்கு. புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சேம் தான். இதில் என்னென்னா புதுசாக ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டாக கொடுத்து அதுக்கு தமிழில் என்னன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இருக்காது. அடுத்தது அழகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். 15 கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போன சிலபஸில் இதை தனி ஒரு பார்ட்டாகவே வச்சு மினிமம் வந்து நமக்கு ஒரு 20-30 கொஸ்டினுக்கு மேலே கேட்குற மாதிரி இருந்தாங்க. படிக்க வேண்டிய போர்ஷனும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அற இலக்கியங்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. முன்னாடி இருந்த நமக்கு சீரா புராணமோ இல்லை தேம்பாவணியோ இந்த மாதிரி மத சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்யுளுமே இந்த டைம் வந்து கொடுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து திருக்குறள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம் எல்லாமே கீழ்கணக்கு நூல்களாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா மேல்கணக்கு நூல்கள்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. 10 பாட்டு, 8 தொகை இந்த மாதிரி இது எல்லாமே இந்த டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே அறநூல்களாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு படிக்கிறதுக்கான போர்ஷனும் ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிஞர்களை பற்றி ஊவேசா, தேப்போ, மீனாட்சி சுந்தரம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க புது புக்கில் 11th 12th பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு தலைவர்களை பற்றி வந்து புதுசாக ஒவ்வொரு கண்டென்ட்டாக வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன ஒரு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுக்கிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம 15 கொஸ்டினுமே ஸ்கோர் பண்ணிடலாம். கீழே புதுசாக கொடுத்துருக்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் வந்து 10ஆம் வகுப்பு வரையிலான அப்படிங்கிறத முக்கியமாக ஒரு இது குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுக்கிட்டாலே போதும். இருந்தாலும் நம்ம 12 வரைக்கும் படிச்சுக்கிறது நம்மளோட சேஃப்டிக்காக. இதை மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமில் தமிழில் 90+ எடுத்துடலாம். 90+, 93+ கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகே, நம்ம ஒவ்வொரு போர்ஷனை பற்றி இதுக்கு பின்னாடி வர ஒவ்வொரு வீடியோலையும் பிரீஃபாக பார்த்துடலாம் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியுமே. இப்போ வந்து மேலோட்டமாக என்ன வந்து சிலபஸில் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம். Thank you for your watching.